Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Once again, this video only for Kerala State, no betting, no gambling. 18/7/2024 வியாழக்கிழமை காரணியா ப்ரெஸ் கம்பெனியோட தேர்ட் வீக் ஒரு சிறப்பான கெஸிங் பார்த்தலாம். லாஸ்ட் மந்த் தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து 754. நம்ம சேனலில் பப்ளிக் வீடியோலேயே வந்துட்டு 754 லாஸ்ட் மந்த் வந்து நம்ம ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். இதே வாரம் அண்ட் போன வாரம் 904 வந்திருக்கு. போன வாரமும் வந்து 954 அல்லது 404 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். 054லாம் கொடுத்துருந்தோம். அதனால் வந்து எப்பவுமே நமக்கு வியாழக்கிழமை கெஸ்ஸிங் கரெக்டாக உட்காரோம். நாளைக்கு வந்துட்டு நம்ம இதே ரூட்டில் நல்ல ஒரு கெஸ்ஸிங் பார்த்துருவோம். வாங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட்டு மந்த்து 3வது வாரம் 754 அண்ட் அதுக்கடுத்த வாரம் 824, 682, 904, இன்னைக்கு ரிசல்ட் 272. ஃபஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் மந்த்து மெயின் ரூட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். 176க்கு 754க்கு 1 டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 176. க்ளூ நம்பர் 232. இதில் வந்து ஏபி 23, க்ளூ நம்பரோட ஏபி வந்து 23 + 13ன்ற கால்குலேஷன் நம்ம எடுத்து லாஸ்ட் மந்த் வந்து 53, 52 அப்படிலாம் இது பண்ணோம். இதில் வந்து 53க்கு +1ல் நமக்கு 54ன்னு வந்துச்சு. ரிசல்ட்டு 754. ஓகே, இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு ரிசல்ட்டு அதோட க்ளூ நம்பர் 333. இதில் 272ஓட க்ளூ நம்பர் 333ல ஏபி 33 + 30. அங்கே நம்ம 53 கழிச்சு 54ன்னு போனோம். இங்கே வந்து நமக்கு 63 கிடைக்கிது. இந்த 63 64ன்னு வரலாம், 46ன்னு வரலாம். அண்ட் வந்துட்டு மைனஸில் போனால் 62ன்னு வரலாம், 26ன்னு வரலாம். ஓகே, இதில் 64ன்னு வந்தால் 464 அல்லது 446ன்னு வரலாம். அண்ட் 62ன்னு வந்ததுன்னா 862 அல்லது 826ன்னு வரலாம். கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். இன்னும் வந்துட்டு நம்மளோட லாஸ்ட் வீக் போன மாதம் பார்த்துட்டோம். போன வார ரூட்டில் பார்த்திங்கன்னா 553, க்ளூ நம்பர் 114. இதுலேயும் ஏபி 11 + வந்து 30ல் நமக்கு 41. 41ல் 1 மைனஸ் ஆனால் 40. ஆனால் லாஸ்ட் வீக் வந்து 04, ரிசல்ட் 904. இந்த ரூட்டில் பார்த்தா கூட நமக்கு 33 + 30 63க்கு 62ன்னு வரணும் அல்லது 26ன்னு வரணும். அது ஆல்ரெடி நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீக் ரூட்டும். நெக்ஸ்ட்டு க்ளூ நம்பர் கால்குலேஷனில் லாஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா 176 வந்து புதன்கிழமை ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா ஏபி 23. இப்போ பிசி 76 எடுத்துக்கிறோம். ஏபி 23ஓட ஃபுல் ஆப்போசிட் 78. இதில் நமக்கு 154 கிடைக்குது. காமன் நம்பர் யூஸ் பண்ணும்போது 254, ரிசல்ட்டு 754. இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி 72 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட ஏபி 33 பவர் பண்ணால் 88. காமன் நம்பர் 1ஓட பவர் பண்ணும்போது நமக்கு 260 கிடைக்குது. இந்த 260 இது எல்லாமே நான் ப்ளூ கலரில் எழுதிடுறேன். 260 வந்து லாஸ்ட் மந்த் ரூட் இப்படி வந்தால் 760ன்னு வரலாம் அல்லது 760ன்னு வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே ரூட்டில் நமக்கு இன்னொரு ரூட் பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரோட பிசி 76 -22ன்னு ஒரு கால்குலேஷன். நம்ம வந்து க்ளூ நம்பர்லேருந்து -22 போவோம். ரிசல்ட்லேருந்து -22 போனாலும் லாஸ்ட் மந்த் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இதுக்கு வந்து -22 எடுத்துக்கலாம் அல்லது க்ளூ நம்பரோட ஏசி 22 அப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி போனால் கூட நமக்கு வந்துட்டு 54 கிடைக்குது. பிசி பாஸு. இந்த ரூட்டில் இன்றைக்கி க்ளூ நம்பர் ரிசல்ட்டோட பிசி 72 -22ன்னு போனால் 50. அண்ட் வந்து க்ளூ நம்பரோட ஏசி 33, இதில் 39. 2 நம்பர் இதில் மேட்ச் ஆகும். 50ன்னு வந்தால் 250 ட்ரை பண்ணி பாருங்கள். 39ன்னு வந்தால் ஒரு சிங்கிள் நம்பரை 839 வரலாம். ஓகே, அண்ட் வந்துட்டு ஒரு ரூட்டு வந்து ரெகுலராக ஃபாலோ ஆகிற ரூட்டு
அதில் பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பரோட ரிசல்ட்டோட ஏபி பிசி ப்ளஸ் க்ளூ நம்பரோட ஏசி இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0 9 நமக்கு 54 ஃபுல் பவர். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இதே 53 ப்ளஸ் ஏசி 14 67 மேட்ச் ஆகலை. நான் இன்றைக்கி ரூட்டுக்கு படி நமக்கு பிசி 72 ப்ளஸ் 33 05 ஃபுல் பவர் 50, அதனால் 250 நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து 250 நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அதுக்கடுத்த வாரம் 885 வந்து புதன்கிழமை, அதோட க்ளூ நம்பர் 441. இதுலேயும் பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பரோட ஏபி 44 ப்ளஸ்ஸு 30 74, பிசி வந்து 24 மேட்ச் ஆகுது. அந்த ரூட்டில் பார்த்தோன்னா கூட நமக்கு 33 ப்ளஸ் 30க்கு 63, அங்கே 74க்கு 24 63ன்றது நாளைக்கு 13ன்னு கூட வரலாம். 13 அப்படின்னு நாளைக்கு வரலாம். 13ன்னு வந்தால் ஒரு சிங்கிள் நம்பராக வந்து நம்ம 713 ட்ரை பண்ணிப்போம். ஓகே, ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் 912 புதன்கிழமை 523 க்ளூ நம்பர். அடுத்த நாள் வந்து 682. இதில் இதே க்ளூ நம்பர் ஏபி 52 ப்ளஸ் 30 டேரெக்டாக 82 பிசியில் மேட்ச் ஆகும். அதனால் வந்து 33 ப்ளஸ் 30 இன்றைக்கி 272 333 இல்லையா க்ளூ நம்பரு. 33 ப்ளஸ் 30க்கு 63 டேரெக்டாகவும் வரலாம். இப்படி வந்தால் 763 ட்ரை பண்ணிப்போம். 713 763 எல்லா ரூட்டும் பார்த்துட்டோம். ஃபைனலாக வந்து இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வந்ததுன்றதை நேற்று 878 க்ளூ நம்பர் 434. இதில் 878ஓட 78 எடுத்துக்கிறோம். ப்ளஸ்ஸு க்ளூ நம்பர் 434, இல்லை பிசி 34 12 கிடைக்கிது. 17 பிசியில் வந்திருக்கணும், வரல. ஆனால் வந்து 44 போகும்போது +1லையும் போகலாம், அல்லது ஏசியும் எடுத்துக்கலாம். 22 இன்றைக்கி 72 மேட்ச் ஆகுது. அதனால் வந்து 72 இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்து ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 33. நம்ம 05 50 நம்ம எடுத்துட்டோம். ஒருவேளை 43 ப்ளஸ் ஆனால் 15 அல்லது 15ன்றது 10 இல்லை 65 வரலாம் பிசி. இது பச்சை கலரில் பிசி 15 கிடச்சிருக்கு. ஒன்று 65 இல்லைன்னா 10. நெக்ஸ்ட்டு நம்ம 43 எடுத்துட்டோம். அதாவது பிசி 33ல் +1 72 ப்ளஸ் 33க்கு +1 43 போயிட்டோம். ஆனால் இதுவே ஏபி 33 +1 34 போகும். இதுலேருந்தும் 06 அல்லது 51 வரலாம். ஓகே, பிசி மட்டும், இந்த பிசி உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுங்கள். இதுக்கு ஏ போர்டு நம்பர் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபைனலாக வந்து இந்த நம்ம வியாழக்கிழமையோட ரிசல்ட்டுக்கு கெஸ்ஸிங் வந்து இது தான். இதில் வந்து எல்லாமே மேட்சிங் தான். இதில் ஒரே ஒரு 06 65 51 10 நம்ம எடுத்துக்கோம் இல்லையா. இந்த 06க்கு 51க்கும் எப்போதும் நம்ம எடுக்கும்போது 1 +1 ஆகிடும். 06க்கு 16 51க்கு 61 அப்படின்னு வரலாம். இல்லைன்னா 06க்கு 16ன்னு வந்ததுன்னா 716ன்னும், அதாவது இந்த 76 ரிவர்ஸில் இருந்தால் 776ன்னு வரலாம். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். இதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த் ரூட்டில் மேட்ச் பண்ணதில் 754 ரூட்டில் நம்ம முதல்ல நம்ம மேட்ச் பண்ண நம்பரில் 4 4 6
464. அதுக்கடுத்து 862, 826 and 713, 763, 760, 839, 250 அது 716 அல்லது 776. இது டோட்டல் கெஸ்ஸிங். இதில் வந்து ஸ்ட்ராங் நம்பர்ஸில் 446, 464, 763, 776. இந்த 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங். பிசியில் 46, 64, 76, 16 அண்ட் 13, 63. இது வந்து டோட்டல் இதோட பிசி. இதில் வந்து நம்ம வந்து தனியாக பிசி கொடுத்துருந்தோம் இல்லையா, 01, 51, 10, 65. இது வந்து தனி. இதில் வந்து ரேசிங் எது மேட்ச் ஆனாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோட மீட் பண்ணுவேன். இது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் யுவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் சேர விருப்பம் இருக்கவங்க பிளான் பார்த்து மெம்பர்ஷிப்பில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி தனி வீடியோ வரும். மெம்பர்ஷிப் வீடியோ கம்பல்சரி வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வரும். பப்ளிக் வீடியோ தான் கொஞ்சம் டைம் எல்லாம் மிஸ் ஆகிடும். அதனால தான் இன்றைக்கி போட முடியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி டெய்லி போட தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நாளைக்கு பார்ப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.